பிரைஸ்லா கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உபதியா தீர்க்கதரிசியின் புத்தகம். ஹalleluya. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஹalleluya. சரி, உபதியா தீர்க்கதரிசி பார்க்கிறோம். உபதியா என்ன சொல்ல வர்றாரு, அதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கம் மட்டும் பார்த்துப்போம். விசுவாசிகளின் தகப்பனாகிய விசுவாசிகளின் தகப்பன் யாரு? விசுவாசி ஆபிரகாம். ஆபிரகாமோட பிள்ளைங்க பையன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. ஈசாக்கோட பிள்ளைங்க யாக்கோபு மட்டும். ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா? யாக்கோபும் ஏசாவும். சரியா? யாக்கோபு ஏசா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் முதல்ல யாக்கோபு கிட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணாரு? வாங்கிட்டார். அவன் வித்து போட்டுட்டான். எந்த காலத்திலையும் தனக்குன்னு ஆண்டவர் மூத்த பிள்ளைக்குள்ள சேஷ்ட புத்திர பாகம் ரெட்டத்தனையும் அதை எந்த விஷயத்திலையும் இழந்து போயிடக்கூடாது. இழந்து போயிடக்கூடாது. சரியா? அப்புறம் அடுத்து அந்த பையன் என்ன பண்ணுனா, யாக்கோபு தகப்பனிடம் இருந்து வர்ற ஆசீர்வாதத்தை அண்ணனுக்கு தெரியாம அப்பா கிட்ட போய் வாங்கி அதையும் வாங்கிட்டான். இப்ப இது கோபமா இருக்குமா? இருக்காது. கோபமா கண்டிப்பா இருந்துச்சு. ரெண்டு பேருக்குள்ள இருந்துச்சு. சரி, அண்ணன் நம்மள கொண்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுனா, எங்க போயிட்டான்? மாமா வீட்டுக்கு. எந்த ஊருக்கு? லாபான்ட்ட போனாங்க. பதானராம், மறக்கவே கூடாது. நுகத்தடின்னு சொல்லி பார்த்திருக்கோம்ல. பதானரம்னா என்னது? நுகத்தடி, பாரம், கழுத்தின் மேல போடப்பட்ட ஒரு பாரம், சிறிய தேசம். அங்க லாபான் தாய் மகன்கிட்ட போய் தங்கி இருந்தார் இல்லையா? வேலை செஞ்சு. இப்ப அங்க போயிட்டு திரும்பி வரும் பொழுது எப்படி வந்தாரு? இவன் அண்ணன் கொண்டு போடுவான், ஏசா கொண்டு போடுவான், இப்படி எல்லாம் நம்ம தப்பு செஞ்சுட்டோம், ஏமாத்திட்டோம். போயிட்டு திரும்பி வர சொல்ல சொத்து சுகத்தோட பரிவாரத்தோட வாராரு. பல பரிவாரங்களோட வாராரு. குட்டியோட வெறும் கையும் கோலுமா போனேன். திருப்பி வரும் பொழுது என்னைய நல்லபடியா கூட்டிப்பாங்க ஆண்டவரே சொல்லி சொன்னாரு. சொன்ன மாதிரி ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு அழகா கூட்டிட்டு வந்தது. சரி, திருப்பி வரும் பொழுது ஏசா என்ன செஞ்சா? எதிர்த்து வந்தானா இல்லையா? அண்ணே கொண்டு போடுவேன்ல சொல்லியிருந்தான். எதிர்த்து வரும் பொழுது கொண்டு போடுவேன்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் டக்குனு யாக்கோபோட பேரை என்ன பண்ணாரு? இஸ்ரவேல. குதிங்காலை பிடிப்பவன், பிடித்து வருபவன் அவனுக்கு பேர் இருந்தது. எத்தன் கிடையாது, ஒரு நாளும் எத்தன் கிடையாது. யாக்கோபுனா எத்தன் சொல்லாதீங்க, அது இடுபெயர். நம்ம பட்டப்பெயர்னு சொல்லுவோம், அந்த இடுபெயர். அதெல்லாம் சும்மா ஒரு காரியத்தை செய்யறத வச்சு ஒருத்தரை பேர் சொல்லி அழைப்பது அல்ல. குதிங்கால அண்ணனோட குதிங்கால பிடித்து கொண்டு பிரசவத்துல வெளிப்பட்டவர்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் வழியிலே இஸ்ரவேலர் என்ற பெயரை மாற்றினார். என்னோடு சேர்த்து, தேவனோடு சேர்த்து தேசத்தை ஆள்கிறவன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பேரை கொடுத்தாரு. ஹalleluya. அப்படிப்பட்ட பேரை கொடுக்க சொல்ல பேரின் மாற்றம். அண்ணனுக்கு கொலை பண்ணணும்னு வந்தவர் கூட தம்பியை கெட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அழுது சமாதானத்துக்கு வந்தாரா? வந்தார். அப்புறம் சொன்னாரு, என் கூட வாரியானாரு. இல்ல, என் நாடுகள்லாம் வயிற்றுல குட்டியை சுமந்துட்டு வருது, வேகமா நடக்க முடியாதுன்னா நீங்க போங்கன்னா நாங்க மெல்ல சேர்த்துட்டு போனாரு. அவர்கிட்ட போகல. ஆண்டவர் எந்த தேசத்துக்கு வர சொன்னாரோ அந்த தேசத்துக்கு அவரு போனாரு. சரியா? இவர் எங்க போனாரு? ஏசா அவருடைய தேசம் என்ன? ஏசாவோட தேசம், அவரு தேசம் சேயீர் மலை தேசம். சேயீர் மலை தேசம். ஏசாவுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அந்த ஏதோம் என்று ஒரு பெயர் உண்டு. என்ன பேரு? ஏதோம் என்று. அந்த சிகப்பு பயத்தம்பருப்புகளுக்கு வித்து போட்டாருல்ல, தன்னையே வித்து போட்ட ஒரு சூழ்நிலையில ஏதோம்னு ஒரு பேர் உண்டு. அவங்களுக்கு பின் நாட்கள்ல ஏதோமியர்னு ஒரு பேர் வந்தது. ஏசாவோட வம்சத்துக்கு ஏதோம் என்றும் ஏதோமியர் என்றும் பெயர் வந்தது. இவங்க சேயீர் மலை தேசத்துல வாழ்ந்தாங்க. இவங்க தேசம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சுத்தி மலைகளாலும் பாறைகளாலும் சூழப்பட்ட உயர்ந்த மலைகளாலும் நடுவுல ஊர் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஊர் அமைஞ்சிருந்தது. யாரும் இவங்களை ஈஸியா படையெடுக்க முடியாது. செல்வ செருக்கு, தன்னை யாரும் அசைக்க முடியாதுங்கிற ஒரு மமத ஏதோமியர்கள்ட்ட இருந்தது. இந்த ஏசா வம்சத்திட்ட இருந்தது.
அன்னைக்கு மனசால அண்ணன் தம்பி அங்கன கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அழுது பாசத்தை காட்டினாலும் பழச மறந்தாலும் வம்சா வழியினர் அவங்களுக்கு அப்புறம் வழிகள் வம்சம் வந்துருச்சு இல்ல, மறக்கல. அன்னைக்கு நடந்தத சொல்லி 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 நினைச்சு நினைச்சு வம்சமா வச்சிருந்து தீராத பகமை அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. தீராத பகமை அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, யாத்ராகமத்துல அங்க இருந்து இங்க கிளம்பி வந்தாங்கல்ல, யாத்ராகமத்துல என்ன செஞ்சாங்க, ஏதோம் தேசம் வழியா இவங்க கடந்து போக இஸ்ரவேலர்கள் கேட்ட பொழுது ஏதோமியர் வழி விட்டாங்களா? அடிமையெல்லாம் இருந்து திரும்பி வரும் பொழுது வழி விடல. யோசிச்சு பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இஸ்ரவேலர்கள். ஆபிரகாம் வழியில வந்தவங்க தான் அந்த ஏதோமியர். யாக்கோபோட ஈசாக்கோட பிள்ளைங்க தானே யாக்கோபு ஏசாவும். அப்ப இஸ்ரவேலர்கள் யாரு? யாக்கோபு தானே. அங்க இருந்து அடிமைகளை மீட்டு கொண்டு வரும் பொழுது இந்த ஏதாம் தேசன் அண்ணன் தம்பி குடும்பம் தானே. ஏன் அந்த பாத வழியை அவங்களை விடல? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிகள் விட்டு கொடுக்கலையே. சகோதர சிநேகிதம் அங்க இல்லையே. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம், வாயினால சொல்றோம். வாய் சொல்லுது, உதடு சொல்லுது, இருதயம் சொல்லல. யாரையும் யாரால மன்னிக்க முடியுதா கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே? ஒருத்தர் ஒருத்தர் தவறா நினைச்சுக்கிட்டு வேண்டான்னு நினைச்சா அவங்கள மனசளவுல வெறுத்து ஒதுக்கி தப்பு தப்பா பேசி நம்மளே இப்படி இருந்தா மற்ற ஜனங்கள் நம்மளை எப்படி கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்து பிளஸ் அவள் அப்படின்னு நம்மளை எப்படி ஆண்டவரோட சேர்த்து பார்க்கும்? கிறிஸ்துவோட தானே நம்மளை சேர்த்து பார்க்கறதுக்காகத்தானே ஆண்டவர் அவர் பேரை நம்மளோட சேர்த்து வச்சிருக்காரு. கிறிஸ்தவள், கிறிஸ்து அவன், கிறிஸ்தவன் நம்மளோட சேர்ந்துல அவர் பேரு இருக்கு. அப்ப அவர் பேரு நம்ம கூட ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய குணபாவங்கள் எப்படி இருக்கு? கிறிஸ்துவ சுமந்துகிட்டு இருக்கிறவங்க கிறிஸ்து மாதிரியா நடக்கிறோம்? மற்ற சமூகத்தினருக்கு தெரிகிறது கிறிஸ்துவ சுமந்தவங்க எப்படி இருக்கணும், கிறிஸ்து எப்படிப்பட்டவர். கிறிஸ்துவா இருங்களேன் ஒரு நாளாவதுன்னு சொல்ற லெவலுக்கு இருக்கு. நம்ம அப்படியா இருக்கோம்? இந்த ஏதோமியர் போல சகோதரனை வெறுத்து பாதையில கூட வரவிடாத அளவுக்கு பண்ணிட்டு எங்களை ஒருத்தரும் அசைக்க முடியாதுன்னு மமதையிலையும் செருக்கிலையும் அவங்க பேசினதுக்காக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினார். அந்த தீர்க்கதரிசி தான் இந்த ஓபதியா. அல்லேலூயா. அவங்களை எச்சரிக்கை பண்றதுக்காகவே ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிய எழுப்பினாரு. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இஸ்ரவேலர்களோட எந்த எதிரிகளாவது சண்டை போட வந்தா அந்த எதிரிகளோட கூட சேர்ந்துக்குவாங்க, தன்னோட சகோதரனோட சேர மாட்டாங்க. எதிரிகளோட சேர்ந்து தன் சகோதரனை எதிர்ப்பாங்களாம். அந்த குணபாவங்கள் ஏதோமியர்கிட்ட இருந்திருக்கு. ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. நீ தானப்பா உன் சேஷ்டபுத்திர பாவத்தை எடுத்து போட்ட, அதுக்கு யார் என்ன பண்ணுவா? நீ இழந்ததுக்கு அது அவன் என்ன பண்ணுவா? இப்படி ஒரு குணபாவங்கள் இருந்ததை தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இதனா அசைக்க முடியாத என்ன எங்களை என்ன பண்ண முடியும் யாரால நீ நினைக்கிற பாரு. உனக்கு ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறேன், அந்த தீர்க்கதரிசி உனக்காக பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. இவர்களை எச்சரிக்கும்படியாகவும் ஏதோமியர் நிச்சயமாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள்னு சொல்லி இந்த ஒபதியா தீர்க்கதரிசி பேசினாரு. அல்லேலூயா. இவரை குறிச்சு, இந்த ஒபதியா தீர்க்கதரிசியை குறிச்சு ரொம்ப விளக்கம்லாம் நமக்கு சொல்லப்படல. ஆனா பழைய ஏற்பாட்டுல இவர் பேர்ல வேற உபதியாக்கள் இருக்காங்க. உபதியா தீர்க்கதரிசியை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சரியா? இப்போ வந்து 3 பகுதியா பிரிச்சோம்னா ஏதோமுக்கு வரப்போகிற தண்டனை, இந்த ஏதோமுக்கு வரப்போகிற தண்டனை 1 இருந்து 9 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. படிக்கும் பொழுது நீங்க இப்படி பிரிச்சு படிங்க. 1 இருந்து 9 வரைக்கும் ஏதோமுக்கு வரப்போகிற தண்டனை. 1ஆம் அதிகாரத்திலேயே 10 இருந்து 15 வரைக்கும் தேவன் ஏன் இத்தனை கோபம் கொண்டு இருக்கிறார் அதை குறிச்சு அங்க எழுதப்பட்டிருக்கு. 10 இருந்து 15வது வசனம் வரைக்கும் தேவன் ஏன் இவ்வளவு கோபம் கொண்டு இருக்கிறார். அடுத்து அதே அதிகாரத்துல 16 இருந்து 21 ஒரு அதிகாரம் தான், 21 வசனம் பிரிச்சு தான் நம்ம படிக்கிறோம். சரியா? 1 இருந்து 9 வரைக்கும் ஏதோமுக்கு வரப்போகிற தண்டனை. அதே அதிகாரத்துல 10 இருந்து 15 வரைக்கும் தேவன் ஏன் இத்தனை கோபம் கொண்டு இருக்கிறார். அடுத்து 16 இருந்து 21 வரைக்கும் ஏதோமுக்கு வரப்போகிற தண்டனை மூலம் அவர்கள் அடைய போகிற வேதனை. இந்த தண்டனையினால அவங்களுக்கு என்ன வேதனை வருங்கிறத குறிச்சு இருக்கு. சரி, இப்போ இந்த ஒபதியா ஒரே அதிகாரம் தான்,
21 வசனம் இருக்கு. 3 பகுதியா பிரிச்சு படிக்கிறதுக்கு நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். யாராலும் பிடிக்க முடியாதுன்னு நினைச்சாங்கல்ல இந்த ஏதோமியர், எங்க தேசம் அழைப்பாங்க, நடுவுல ஊர் அமைச்சிருக்க எவனும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்கல்ல. கிமு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 6ஆம் நூற்றாண்டுல நெபோத்தியர்கள், நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டணும். இந்த தேசம் என்ன ஆகுச்சு, என் தேசத்தை ஒருத்தராலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்கல்ல. தன்னுடைய சகோதரனே வழி அடிமைகளா இருந்து வந்தவங்களே உள்ள உடல வழிய நடந்து போறதுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட மமதை உள்ளவர்களை நெபோத்தியர்கள்னு சொல்ற ஒரு கூட்டம் கிமு 6ஆம் நூற்றாண்டு படையெடுத்து பிடிச்சிட்டு போயிருச்சு. அந்த ஊரையே முற்றுகையிட்டுச்சு. அதுல தப்பி போன ஏதோமியர்கள் மற்ற தேசத்துல போய் அடிமைகளா கூட வாழ்ந்தாங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டு அடுத்து ஒரு 4 நூற்றாண்டு கழிச்சு யூதர்கள் அந்த நெபோத்தியர்கள் அவங்க கைக்கு போயிட்டு இல்ல, ஏதோ அந்த நெபோத்தியர்கள் மேல படையெடுத்து யூதர்கள் நெபோத்தியர்கள் மேல படையெடுத்து தேசம் அவங்ககிட்ட இருந்து நெபோத்தியர்கள்ட்ட இருந்து பிடுங்கப்பட்டது. கொஞ்ச நாள்ல தேசம் முற்றிலும் என்ன ஆயிட்டு, தீக்கிரையாக்கப்பட்டது. ஒபேதியா 1:18 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. கர்த்தர் இதை சொன்னார். பாத்தீங்களா? யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும். யாரு யாக்கோபு வம்சத்தார்? இஸ்ரவேலர். யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலி, அக்கினி ஜுவாலை. யாரு யோசேப்பு? அவரோட பிள்ளைல கடைசி பிள்ளை இல்லையா? அவர் அக்கினி ஜுவாலையா இருப்பாராமா. ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பா இருப்பார்கள். ஏன் இங்க வந்து யாக்கோப சொன்னவரு, இஸ்ரவேல சொன்னவரு 12 பிள்ளைங்க பிறக்க, அதுல கடைசி பிள்ளை யாரு? யோசேப். பெஞ்சமினோட அண்ணன் யோசேப், ராகேலுக்கு பிறந்தவர். இந்த யோசேப்பை குறிச்சு ஆண்டவர் இங்க மென்ஷன் பண்ணணும்னு யோசித்து பாருங்க. சேஷ்டபுத்திர பாகம் ரூபன் அங்க இல்லாம போச்சு. அது எங்க வந்துச்சு? யோசேப்போட கோத்திரத்துல எப்ராஹிம் மனாசே உள்ளதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அதை அவர் இங்க ஞாபகப்படுத்தி, அப்பா அக்கினியா இருந்தா அப்பாவோட பிள்ளை அடுத்து வர்ற பிள்ளை அக்கினி ஜுவாலையா இருக்கு, அதுக்குள்ளதானே இந்த ஏசாவும் இருந்திருக்கான், பிள்ளையா இருந்திருக்கான். அவனை போய் என்ன சொல்லிவிட்டாரு ஆண்டவர் பாத்தீங்களா? வைக்கோல் துரும்பிட்டார். வைக்கோல் துரும்பா இருப்பார்கள் சொல்லிட்டாரு. அவர்கள் இவர்களை கொளுத்தி, யூதர்கள் பிடிச்சிருக்காங்களா? கிமு 2ஆம் நூற்றாண்டு நெபோத்தியர்கள் கைக்கு இவங்க போனாங்க, யூதர்கள் முற்றுகையிட்டாங்க, தீக்கிரையாக்கி போட்டாங்கன்றதுல அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா? தீர்க்க தரிசனம் உபதியாவை கொண்டு சொன்னது நிறைவேறிச்சு. இப்ப தப்பி போன ஏதோமியர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரோமர்கள்ட்ட போய் அடிமை வேலை பார்த்தாங்க. என்ன வேலை பார்த்தாங்க? போர் சேவகர்களாகவும் அடிமை வேலையும் பார்த்தாங்க. இன்னைக்கு ஏதோங்கிற தேசம் எங்க இருக்குன்னு இல்லாத அளவுக்கு போயிருச்சு. இப்ப நமக்கு என்ன தெரியுது? தேவனுடைய வார்த்தையை யார் அசட்டை பண்ணக்கூடும்? தேவனுடைய வார்த்தை யாராவது அசட்டை பண்ணக்கூடுமா? அசட்டை பண்ணுனா இதுதான், ஒண்ணும் இல்லாம போயிருவாங்க. மமதை இருக்கக்கூடாது, நான் தாங்கிற மமதை இருக்கக்கூடாது, அதை அழிச்சு போட்டிருக்காரு. கடைசியில சகோதர சிநேகம் ஒன்று இருக்கணும். பூமியில பிறந்துட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைங்க சகோதர சிநேகத்தோட இருக்கணும். ஹல்லேலூயா. இததான் ஆண்டவர் உபதியா மூலமா நமக்கு சொல்லித்தர. அடுத்து யோனா. யோனா எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. சரி, தீர்க்க தரிசனத்துக்குள்ள 5வது புக்கு. சரியா? இப்போ இவரை குறிச்சு பார்ப்போமா? 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ல இருந்து 27 வரைக்கும் வாசிங்க. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ல இருந்து 27 வரைக்கும். இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேல் தேசத்தை சொன்னார். எங்க? சமாரியா, வடக்கு தேசம். யெரொபெயாம் ஆண்டத இஸ்ரவேலை குறிச்சு பார்க்கிறார். இதுல வந்து காத்த பேர், அந்த ஊர் என்ன ஊரா? இப்ப யோனாவுக்கு வந்துருங்க. இதை எதுக்கு போய் பார்த்தோம்னா, இந்த யோனா யாருன்னு பாக்குறதுக்காக அங்க கூட்டிட்டு போனேன். காத்த பேருங்கிற ஊர்ல அவங்க அப்பா பேரு அமித்தாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. யோனா யாரா இருந்தாரு? இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. இப்ப பாருங்க 1வது வசனம். இப்ப அங்க அமித்தாய் வந்திருந்ததா 2 ராஜாக்கள்ல. அவர் ஊர் காத்த பேர். அவருடைய பையன் யோனாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து
சொன்னார். அவ்வளவுதான். இவர் இஸ்ரவேல்ல அமைதியா உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இஸ்ரவேல்ல அமைதியா உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொன்னாரு. அப்போ இவரை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன்பா, நீ நினிவேக்கு போ. அங்க அவங்க செய்யற அக்கிரமம், மகா அக்கிரமம் என் காதுக்கு வந்து எட்டிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நினிவேக்கு போனதுதான். என்ன நடந்துச்சு? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து போனதானே சொன்னாரு. அடுத்த உடனே என்ன வசனம் போட்டிருக்கு? அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகிட்டானா. தீர்க்க தரிசியா அமைதியா உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே நினிவேக்கு போனதானே சொன்னார். ஏன் இவர் உடனே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தரிசிச்சு ஓடி போயிட்டாராம்? அப்படியே இவர் இருந்த ஊருக்கு 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது ஆப்போசிட் ஊர் தர்சீஸ். ஏன் ஓடுனாரு? அத பத்தி ஏதாவது போட்டிருக்கா? அடுத்த வசனமே ஓடிட்டாரு, ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகிட்டாருன்னு போட்டிருக்கு. இத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் தெரியுமா ஓடுனதுக்கு காரணம்? அவர் சொன்ன தேசம் வந்து அசீரிய பட்டணம், நினிவே வந்து தலைநகரம். சாதாரண மக்கள் இல்ல, சாதாரண மக்கள் இல்ல. இவங்க வந்து அட்டகாசம் பண்றதுலயும் கேடு கெட்ட பழக்க வழக்கத்திலையும் பிடிச்சானா ஏதாவது செஞ்சு கொண்டு போட்டு போயிருவான். இவன் ஆண்டவர் நம்மள நீ சரியில்லைன்னு சொல்றாரு, நம்ம போனோம்னா நம்மள என்ன செஞ்சிருவான்? கொன்னு போட்டுருவான். அதுக்கு பதிலா நம்ம தப்பி ஓடி போயிருவோம்னு நினைச்சிட்டேன். ஏன் போனோம்? ஆண்டவரோட திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்காம என்ன வந்தாலும் அவர் தானே போ சொன்னாரு. நம்மள கொல்ட்டுருவானுங்களான்னு நினைப்பு ஒத்துக்கணுமா இல்லையா? சில நேரம் நம்மளும் அப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு வேலையை செய்ய சொன்னா பயந்து சொன்னவர் அவருங்க சொல்ல நம்மள அவர் கொல்ல விட்டுருவாரா? யார் கைக்கு நம்மள ஒப்பு கொடுத்துருவாரா? விடமாட்டார். ஆனா தப்பி ஓட பாக்குறோம், விடமாட்டாரு. தன்னுடைய தேவ திட்டத்தை ஒரு மனுஷன் மேல மனுஷி மேல ஆண்டவர் வச்சிட்டாருன்னா அவன் எங்க தப்பி ஓடுனாலும் பிடிச்சு கொண்டு அந்த வேலையை செய்ய வச்சுட்டு தான். அல்லேலூயா, ஆமென். யோனா மேல அந்த அழைப்பு கொடுத்தாரு. விலகி சமூகத்தை கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு ஒரு கப்பல் போகுது. கப்பலுக்குள்ள ஏறி பார்த்தாரு ஆண்டவர். கடல்ல புயலை வர வச்சார். பயங்கரமான புயல் காற்று. அவ்வளவுதான். கப்பல்ல பார்த்தாங்க, யாரு தப்பு செஞ்ச மனுஷங்க உள்ள இருக்கிறான்? இது என்ன நம்ம கப்பல் இவ்வளவு காலம் ஆடாத கப்பல் இப்படி ஆடுதுங்கிற மாதிரி போகுது. எதை தூக்கி வீச இப்ப பாக்கலாம். நம்ம தானே தப்பி ஓடிக்கணும். நம்மளால இந்த கப்பல்ல இருக்க மக்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? போட்டுங்க, அவ்வளவுதான். யோனாவை தூக்கி போட்டவங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. கீழே போட்டா ஆண்டவர் அவனை பிடிக்கணும்னு இருக்காரு, தண்ணிக்குள்ள முழுக விடுவாரு. பெரிய மீனை பிடிச்சி என் பிள்ளைய முழுங்கி 3 நாள் பத்திரமா வச்சுக்க வை. 3 நாள் என் பிள்ளைய முழுங்கி சவச்சுக்கு வச்சு போட்டுறாத, செரிமானம் ஆக்கிறாத, என் பிள்ளைய பத்திரமா வச்சிரு. உள்ள அவர் உள்ள போய் இருந்துக்கிட்டு இப்ப பயம் வரும்ல. உள்ள போய் இருந்த உடனே அவர் பத்திரமா வச்சிருக்காரு, அது தெரியல. இருட்டா இருக்கு, தண்ணியா இருக்கு, வயிற்றுல எப்படி இருக்கும்? அந்த மீன் என்ன பாடுபட்டு இருக்கு முழுங்கிட்டு? யோசித்து பாருங்க. செரிமானமும் ஆகாம 3 நாளா வயிறு உப்பி அதுக்கு என்னென்ன உபாதை எல்லாம் வந்திருக்கும். ஆனா ஆண்டவர் 2 பேரையும் பாதுகாத்து வயிற்றுக்குள்ள இருந்து யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. அதெல்லாம் நீங்க படிக்கணும், என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொல்லி படிக்கணும். அப்ப பண்ண சொல்ல நான் தெரியாம வந்துட்டேன். நான் அப்படி போறியா? நான் போறேன் ஆண்டவர். திருப்பி போய் நான் சொன்னதை அந்த பட்டணத்தை நோக்கி, இங்க பாரு உன் அக்கிரமம் ஆண்டவர் காதுக்கு போயிட்டு நீ திருந்தல, ஆண்டவர் உன்னை வச்சு வைக்க மாட்டேன், திருந்திக்கன்னு நீ போய் சொல்லு, பயப்படாத. அவன் உன்னை பண்ண மாட்டான், நான் இருக்கேன் உங்க. சரி ஆண்டவர், என்ன சொல்றேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. 3ஆவது நாள் மீன் கரையில கொண்டு என்ன செஞ்சுட்டு பத்திரமா கட்டி வச்சு. அல்லேலூயா. நம்ம சில இடங்கள்ல ஆபத்து நினைக்கிறோம். ஆண்டவர் நான் அன்னைக்கு சொன்னேன், தானியேல சிங்க குகையில தூக்கி போட்டா ஒரு சிங்கமும் அவனை கடிக்கல. அவனை தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் தேவ தூதர்களை வச்சு தச்சு தச்சு வச்சுட்டாரு. கட்டி போட்டாரு, தச்சு வச்சுட்டாரு. வாயை திறக்க விடாம புசுக்குள்ள கொண்டு தச்ச மாதிரி தச்சுட்டாரு. அப்ப பாதுகாப்பு தானியலுக்கு சிங்க குகை தான். அப்ப யோனாவுக்கு பாதுகாப்பு கடலுக்குள்ளேயும் புயலுக்குள்ளேயும் மீன் வயிறு தான். நம்மளை எங்கேயாவது வச்சிருக்காருன்னா அதை வந்து நீங்க இக்கட்டுன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய பாதுகாப்பு எல்லைக்குள்ள நம்ம இருக்கோம். அல்லேலூயா. அதை
சொல்லப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு நாளும் நீ ஏன் பயப்படுற, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். இந்த திருப்பி போய் சொல்றாரு, போப்பா போய் இப்ப சொல்லு போறார். இறங்கி போறார். என்ன சொன்னாரு இங்க பாருங்க, நீங்க எல்லாம் திருத்துங்க, ஆண்டவர் சொல்றாரு. அவ்வளவுதான். இந்த ஜனங்கள்லாம் உண்மையிலே சொல்றேன் அக்கிரமம் பிடிச்சவங்க. ஏன்னா இவங்க இஸ்ரவேல் தேசத்தை பிடிக்க வந்தவங்க, பிடிச்சவங்க இல்லையா அசிரியா. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரு, இஸ்ரவேலே சமாரியாவே இங்க கேளுங்க, உங்களை அசிரியா தேசத்துக்காரன் இந்த நினிவே பட்டணத்துக்காரன் பிடிக்க வரான். கனகரிப்பு வந்தாருல்ல, படிச்சோல்ல, அவன் பிடிச்சிட்டு போனான்னா உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிருவான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போனாங்கதான். அப்போ இந்த இடத்துல நீங்க திருத்தினதுனால என்ன நடக்குது, இவங்க மனசு ராஜாக்கள் ஆடு மாடுகள் இந்த சூழ்நிலையில தான் அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அழிவுல இருந்து தங்களை தப்பிச்சிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து அழிவுல இருந்து தங்களை தப்பிச்சிட்டாங்க. இப்போ இவனோட எண்ணத்தை ஆண்டவர் பாக்குறாரு. என் பேச்ச கேட்டாங்க, அழிச்சிருவேன்னு சொன்னா அவங்க தன்னை ஒப்பு கொடுத்து ரெட்டு உடுத்தி தவறுகளை உணர்ந்து திருந்திட்டாங்க. நீயே உன் இருதயத்துல இவங்க அழியலன்னு நினைக்கிற? புறஜாதியா இருந்தாலும் என் வார்த்தையை கேட்டாங்கல்ல, இப்ப நீ வந்து சொன்ன உடனே கேட்டாங்கல்ல, உனக்கு ஒரு பாடத்தை நான் அப்ப கத்து கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு ஆமணக்கு செடியை நைட்டோட நைட்டா முளைக்க வச்சு, நைட்டு அது ஒரு நல்ல குளிரா சுகமா வெயிலுக்குள்ள இருந்தோன்னு அப்படி சுகமா படுத்திருந்தார். நீ சுகமா படுத்திருக்கல, இப்ப பாரு பூச்சிகளை ஏவி விட்டு நான் அந்த செடியை அழிச்சிடுறேன்னு செடியை ஒரே நாள்ல எவ்வளவுக்கு வேகமா நைட்டுக்குள்ள வந்துச்சோ அழிச்சு போச்சுட்டாரு. உடனே நிழல் போச்சா, இப்ப இவருக்கு வேதனையா இருக்கு. அப்பா அப்படிங்கிற அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நைட்டுக்குள்ள முளைச்சி உன் நிழல உன்னைய வெயில்ல இருந்து நிழலுக்குள்ள பாதுகாத்த இந்த செடிக்காக நீ இவ்வளவு வருத்தப்படுறியே, இந்த 1,20,000 ஜனங்கள் அழிச்சிருவேன்னு சொன்னோன்னே தன்னை ரெட்டு உடுத்தி மிருகத்துல இருந்து ராஜா வரைக்கும் என் பாதத்துல கிடந்து தன்னை அழிவுல இருந்து காத்து ரட்சித்து இருக்காங்களே, ஆண்டவர் ரட்சிச்சுட்டாருன்னு அவங்கள நான் திருத்தாம இருப்பனோ, அவங்கள மன்னிக்காம நான் இருப்பனோ? இந்த எண்ணம் உனக்கு நான் என்ன சொன்னனோ அது செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனுக்கு ஒரு பாடத்தை யோனாவுக்கு கத்து கொடுக்கிறாரு. கத்து கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்போ இந்த இடத்துல இதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் சொல்றேன். 1வது சாப்டர் எதை சொல்லுதுன்னா, தேவ திட்டத்திற்கு விலகி ஓடிய யோனா. ஒன்னாவது சாப்டர் வந்து எப்படி படிக்கிறோம்னா, தேவ திட்டத்திற்கு விலகி ஓடின யோனா. விலகி ஓடி கப்பல்ல போய் படுத்தாரு, மீன் வாய்க்குள்ள போனாரு, அது இருக்கும். 2வது பகுதி மீன் வயிற்றுக்குள்ள இருந்து பிரேயர் பண்ணு, ஜபம் பண்ணு. 2வது பகுதி நினிவேல போய் யோனா பிரசங்கம் பண்ணது, சொன்ன வார்த்தை 3வது பகுதி பிரசங்கம் பண்ணது நினிவேல. கடைசி 4வது பகுதி யோனாவுக்கு ஆண்டவர் கற்பித்த பாடம். இப்படிதான் நம்ம அதை படிக்கணும். சரி, இந்த புக்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? யோனா புக்ல இருந்து என்ன கத்துக்கலாம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு தீர்க்கதரிசியா இருந்தாலும் கீழ்ப்படியணும், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து புறஜாதியான நினிவே பட்டணத்துக்கு தான் போய் தீர்க்கதரிசனம் சொல்ல சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம புறஜாதி தானே, நம்ம என்ன யூதர்களா? புறஜாதி. நம்மளுக்கும் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லப்படுதா? ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் போய் நீங்க என்ன செய்யணும், உலகத்துல எல்லாத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்னு ஆண்டவர் சொன்னாரா சொல்லலையா சீடர்களுக்கு? இன்னைக்கு நம்ம எந்தெந்த எல்லைகளுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை, அவர் நல்லவர் ருசித்து பாருங்கள்னு வார்த்தை போகுது, சுவிசேஷம் போகுதா இல்லையா? போகுது இல்லையா? அப்போ புறஜாதிகளான இந்த நினிவேக்கு சொல்லப்பட்ட மாதிரி ஆண்டவர் இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் நேசிக்கிறாருங்கிறது இந்த புக்கு நமக்கு காட்டுது. உண்மைதானே? உண்மைதானே? இது ஒண்ணு. 2வது, யோனாவுக்கு கற்பித்த பாடத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல தேவ திட்டத்தை வச்சிட்டாருன்னு சொன்னா, ஓடி ஒளிஞ்சு நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் தூக்கி
தேவ திட்டத்தை அவனை வச்சுதான் ஆண்டவர் நிறைவேற்றி அவனுக்கு அந்த கணத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இதை யோனாட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். ஹல்லேலூயா. அடுத்த